Hi students, class 12, chapter 1, exercise 1.3 la second question. Solve by matrix inversion method அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஈக்குவேஷன்ஸை கொடுத்துருக்காங்க. நேர்மாறு அணிமுறையில் இதை தீர்க்கணும். இது தீர்க்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். இங்கே கொஸ்டின்லேயே ரைட் ஹேண்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க 8 -2. அதுக்கடுத்து நம்ம ஏ மேட்ரிக்ஸ் எழுதணும், எக்ஸ் மேட்ரிக்ஸ் எழுதணும், பி மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது கெழு அணி, கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ஸு 2 and 3, ஒய்யோட கோஎஃபிஷியன்ஸு -1 and 2. எக்ஸுங்கிறது வேரியபிள் மேட்ரிக்ஸ், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய். பிங்கிறது கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். இது எழுதின விட்டு நீங்கள் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பிங்கிற ஃபார்ம் எழுதணும். ஏன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் தான் ஏவையும் எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவல் டு பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இப்படி இருக்கிற ஈக்குவேஷன்ஸ்லேருந்து எக்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி டேரெக்டாக இது எழுதலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக மேட்ரிக்ஸ், எக்ஸ் மேட்ரிக்ஸ் பதிலாக எக்ஸ் ஒய் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. ஏ இன்வர்ஸோட ஃபார்மில் 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏன்னு எழுதிக்கிறீங்க. அடுத்து அது கூட பிஏ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ அதோட தொடர்ச்சியாக 1 டிட்டர்மினன்ட் ஏங்கிறது கிராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். 2 × 2 4, 3 × -1 -3, இங்கே மைனஸ்னு வர்றதுனால +3ன்னு போடணும். செகண்டில் மட்டும் நம்ம சைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். -3 +3ன்னு மாறும். அடுத்தது அட்ஜாயிண்ட் ஏ எழுதணும். அட்ஜாயிண்ட் ஏ எழுதுறது ரொம்ப ஈஸி. 2 × 2ல் ஆளை மாற்றுங்க ஃபஸ்ட்டு டயகனலில், ரெண்டாவது டயகனலில் அடையாளத்தை மாற்றுங்க. ப்ளஸ்ஸாக இருக்குதா மைனஸாக மாற்றுங்க, மைனஸாக இருக்குதா ப்ளஸ்ஸாக மாற்றுங்க. மொதல் டயகனலில் நம்பரையே மாற்றணும். கீழே இருக்கிறத மேலே, மேலே இருக்கிறத கீழே. அடுத்தது பி மேட்ரிக்ஸ் 8 -2. இப்போ 1/7 இதை மல்டிப்ளை பண்ணும். ரோ பை காலமாக மல்டிப்ளை பண்ணும். ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலத்து கூட மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட் ரோவை ஃபஸ்ட்டு காலத்து கூட மல்டிப்ளை பண்ணும்போது மொதல் நம்பர் கூட ரெண்டாவது நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணும். 2 × 8 is 16. 1 × -2 is -2. அடுத்தது செகண்ட் ரோவை அந்த ஃபஸ்ட்டு காலத்து கூட மல்டிப்ளை பண்ணுறோம். 3 டைம்ஸ் ஆஃப் 8 நெகட்டிவில் இருக்கிறதுனால -24. 2 டைம்ஸ் ஆஃப் 2 நெகட்டிவில் இருக்கிறதுனால மைனஸ். ஸோ 1/7 14 -28. இது 7ஆல் ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணால் we will get 2 and 4 -4. So the values of xy is 2 -4. நம்ம கண்டுபிடிச்சதை கொண்டு வந்து கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு மார்க் கன்ஃபார்ம் ஆகிடும்.